ஹலோ வியூவர்ஸ், மழை வர்ற மாதிரி இருக்குது. மேகம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. கருமேகம், அது மலைக்கு அடியில் பாருங்கள், கலரே மாறி இருக்குது. அப்படியே ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க. ஒரு ஊரில், ஒரு கிராமத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் மழை பெய்யாமல் இருக்கும். அப்போ என்னென்னா, சரி மழை வேண்டி யாகம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் முடிவு பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட நல்ல நாளில் எல்லோரும் கோயிலுக்கு வந்துடுங்க, கண்டிப்பாக யாகம் பண்ணலாம், மழை வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பூஜைக்கு வர சொல்லிடுவாங்க. சரி, ஊர் மக்கள் வந்து எல்லாருமே ஒரு சந்தேகத்தோடு போவாங்க, மழை வருமோ வராதோ என்ன அப்படின்னு நினச்சிட்டு போவாங்க. இந்த யாகம் பலன் தருமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகமாக போவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன குழந்தை என்ன பண்ணும், ஒரு கொடையை எடுத்துகிட்டு போகும் கூட்டத்துக்கு. அப்போ எல்லாம் வேள்வி யாகம்லாம் வளர்த்து மழைக்கு வேண்டி எல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சிருவாங்க. பூஜை முடித்தோடனே பார்த்திங்கன்னா நல்ல மழை பெய்யும். அப்போ இந்த குழந்தை மட்டும், குடை எடுத்துகிட்டு போன குழந்தை மட்டும் நனையாமல் இருக்கிறதுக்கு குடை பிடிச்சிக்குவோம். அப்போ வானத்தில் இருக்கிற அசரீதியாட்டம் வர்ண பகவான் பதில் சொல்லுவார், நீங்கள் எல்லாம் வருமோ வராதோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகமாக தான் பூஜைகளை கலந்துட்டீங்க, நடத்துனீங்க. ஆனால் அந்த சின்ன குழந்தை மட்டும் வந்து கண்டிப்பாக மழை பெய்யுன்ற நம்பிக்கையோட குடை எடுத்துகிட்டு வந்துச்சு. அந்த குழந்தையோட நம்பிக்கை வீணாக போகக்கூடாதுன்றதுக்காக தான் வந்துட்டு நான் இன்றைக்கி இந்த ஊருக்கு மழை தந்து இந்த பூமியை செழிப்படை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அசரீதியாக வந்து கடவுள் வந்து சொல்லுவார். மக்களுக்கு வந்து ஒரே ஆச்சரியமாக இருக்கும். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒரு சின்ன நம்பிக்கை வச்சோன்னா கூட நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். ஆனால் அந்த ஆழ்மன நம்பிக்கை தான் இதில் முக்கியம் அப்படின்றது தான் இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு ஊரில் ஒரு பெரிய கோயில் இருக்கும். அந்த கோயிலில் என்னென்னா, ஒரு பல வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பூஜை பண்ணுவாங்க. அப்போ வந்து எல்லோரும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச பொருளில் கடவுளுக்கு எது பிடிக்குதோ அதை கொண்டு வந்து அந்த கோயிலில் ஒரு கிண்ணம் வச்சுருப்பாங்க. அதில் விலையுறந்த பொருள் கொண்டு வந்து யாருது வந்து கடவுளுக்கு பிடிச்சமான பொருள் வைக்கிறாங்களோ அப்போ வந்து பெல் வந்து அடிக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பூஜை பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாளை செலக்ட் பண்ணிவிட்டு எல்லோரும் அன்றைக்கி வந்து அவங்கவுங்களுக்கு என்ன பொருள் பிடிக்கும், யார் யாருக்கு என்ன பொருள் எடுத்துகிட்டு வர முடியுமோ கடவுளுக்கு பிடிச்சதை கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ வந்து ஊர் மக்களுக்குள்ளே பேசிக்குவாங்க. ராஜா வந்து ரொம்ப வசதியானவர், அவர் விலை மதிக்க முடியாத ஏதாவது வைர கிரீடம், ஆரம் இந்த மாதிரி கொடுப்பாரு. அதே மாதிரி ராணியும் விலை மதிப்பில்லாத ஏதாவது நெக்லஸ் ஆகுது, மோதிரமாவது வைர மோதிரம், நவரத்னம் பதிச்சதுக்கு வைப்பாங்க. அதே மாதிரி அதுக்கு கீழே இருக்க வசதியானவங்களாம் என்னென்ன பொருள் அதுக்கு தான் பெல் அடிக்கும் அப்படின்னு எல்லாம் ஆவலாக காத்துட்ருப்பாங்க. அப்போ ராஜா, ராணி, அப்புறம் அதுக்கு கீழே வேலை செய்கிற அந்த பிரமுகர்கள் எல்லாருமே விலை உயர்ந்த பொருட்களை எடுத்துகிட்டு அவங்கவுங்க ரொம்ப ஆசையாக வருவாங்க. கண்டிப்பாக ஒருத்தருக்கு தெரியாமல் ஒருத்தர் எல்லாம் ரொம்ப விலை மதிப்பு இல்லாமல் கடவுளுக்கு இது தான் என்னோடய பொருள் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. பெருமையாக நம்ம கொண்டு போகிறது யாருக்கு தெரியாது. கண்டிப்பாக நம்மளுது தான், நம்ம தான் ஜெயிப்போம், நம்ம வைக்கும் போது தான் பெல் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால முடிஞ்ச பொருளை ஆசையாக எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ ராஜா வந்து ரொம்ப பெருமிதம், ஒரு பெரிய வைர கிரீடம், நவரத்னம் பதிச்சது எடுத்துகிட்டு அப்படியே மெதுவாக படிக்கட்டு ஏறி கோயில் அந்த கிண்ணம் வச்சுருக்கிற இடத்த நோக்கி நகர்வார். அப்போ கண்டிப்பாக நம்ம வச்சா தான் பெல் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக கொண்டு போய் ஆசையாக அதை வைப்பார். பெல் அடிக்குதான்னு ரொம்ப அவளை இது பாருங்க, பெல்லே அடிக்காது. அச்சோ, நம்ம இது கடவுளுக்கு பிடிக்கல போட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏமாந்து ராஜா வந்து அவரோட இடத்துல உட்காந்துக்குவார். அடுத்தது ராணி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய வைர நெக்லஸ், ஆரம், அதுலேயும் பார்த்திங்கன்னா எல்லா வித விலை மதிப்புள்ள கல் பதிச்சதை ராணி அதுக்கு மேலே பெருமிதம், ராஜாவை விட எந்த ரொம்ப பலவித நவரத்தின கல் பதிச்சது அப்படி சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம வைக்கும்போது தான் கடவுள் ரொம்ப சந்தோஷப்பட்டு பெல் அடிக்கும் அப்படி சொல்லிட்டு ராணியும் புன்னகையோடு கொண்டு போய் மெதுவாக அந்த இடத்துல அந்த கிண்ணத்துக்குள்ளே மெதுவாக கொண்டு போய் வைப்பாங்க ஆவலாக. அப்பையும் பார்த்திங்கன்னா எல்லோரும் ரொம்ப எதிர்பார்ப்போட மக்கள் எல்லாம் கண்ணை விரித்து பார்த்துட்டு அந்த நெக்லஸோட அழகில் மயங்கி அப்படியே ஒத்து பார்ப்பாங்க பெல் அடிக்கும்னு. எல்லாருக்கும் ஏமாற்றமாக போயிடும், பெல்லே அடிக்காது. அடுத்தது பார்த்திங்கன்னா மந்திரி, அவங்கெல்லாம் கொண்டு போய் வரிசையாக ஒரு பெரிய பட்டால் ஆன ஆடை, அதில்
நல்ல விலை மதிப்புள்ளாத கல் பதிச்ச ஆடையை கொண்டு போய் அடுத்த அலுவலர் போய் வைப்பாங்க. அப்பயும் பெல் அடிக்காது. எல்லாரும் போய் ஒவ்வொருத்தராக வைப்பாங்க. கண்டிப்பாக நான் ஒவ்வொருத்தரும் எதிர்பார்ப்பாங்க, சரி அவங்களது இல்லைனாலும் நம்ம அன்போடு கொண்டு போய் வைக்கிறோம், அதனால் பெல் அடிக்கணும். வரிசையாக எல்லாரும் ஊர் மக்களில் யார் யார் விலை மதிப்பு இல்லாத கொண்டு வந்து வச்சாங்களோ எல்லாம் வச்சுட்டு எதிர்பார்ப்பாங்க. எல்லாம் ஏமாந்து போவாங்க. பெல்லே அடிக்காது. கடைசியாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒரு ஏழை குட்டி பொண்ணு இருக்கும். அது என்ன பண்ணும், ஒரு சின்ன ஒரு ரோஜா பூவாட்டம் இருக்கும். அதை எடுத்துகிட்டு போகும். எல்லோரும் ஒரே சிரிப்பு வந்துடும் எல்லாருக்கும். பாரு, நம்ம இவ்வளோ மதிப்புள்ள பொருள்லாம் வச்சோம், பெல் அடிக்கலை. இந்த பொண்ணு ஒரு சாதாரண பன்னீர் ரோஜாப்பூ எடுத்துகிட்டு போகுது, இதுக்கு போய் பெல் அடிக்க அந்த பொண்ணோட நம்பிக்கையை நம்ம பாராட்டணும். இது பாரு, தைரியமாக கொண்டுட்டு வருது, இதெல்லாம் ஒரு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு ஏளனமாக சிரிச்சிட்டு, சரி அதோட ஆசை ஏன் கெடுப்பானே, சின்ன பொண்ணு அதை தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துருச்சு, அதனால் நம்ம அலோவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு குடுகுடுன்னு ஓடி போய் பட்டுன்னு அந்த கிண்ணத்தில் போய் அந்த ரோஜா பூ வச்சிரும் தலை வணங்கி. அப்போ பார்த்திங்கன்னா பெல்லு பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடிக்கும். சத்தம் அப்படியே வானம் அளவுக்கு உயர மாதிரி பெல்லு சந்தோஷத்தில் பெல்லு காற்றுக்கு அசையும். அப்போ பார்த்திங்கன்னா ஊர் மக்களுக்கே ரொம்ப வியப்பாயிடும். என்ன ஒரு அதிசயம், இவ்வளோ விலை மதிப்புள்ளாத பொருள்லாம் வச்சு கூட கடவுள் சந்தோஷப்படுவார்னு பார்த்தா, அந்த சின்ன பொண்ணு வச்ச ரோஜா பூ பார்த்திங்கன்னா அதுக்கு பெல் அடிக்குது, கடவுளுக்கு அதுதான் விருப்பமான பொருள் அப்படின்னோடனே அந்த பொண்ணு சொல்லும், இது எங்கள் வீட்டு தோட்டத்தில் நானே வச்ச ரோஜா செடியில் பூத்த பூவு, இதை வந்து எனக்கு வைக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் எதுவுமே இல்லை, அதனால் எங்கள் அம்மா சொன்னாங்க, எங்கள் அம்மாட்ட கேட்டேன், ஏதாவது ஒன்று கொடுமா நான் கொண்டு போய் வைக்கிறேன்னு. நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை கண்ணு, நம்ம வீட்டு தோட்டத்தில் நீ வச்ச ரோஜா செடி ஒரு பூ பூத்துருக்குது, அதை கொண்டு போய் வெயின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க, அதனால் நான் இதை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படி சொல்லிவிட்டு அந்த பொண்ணு புன்னகையோடு சொல்லும். அப்போ எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப அவமானமாகிடும். என்ன, நம்ம வந்து நம்ம வச்சதை விட கடவுளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்போடு கொண்டு வந்து அந்த அந்த பொருளை தான் கடவுள் மதிப்பார் அப்படின்றத இந்த இந்த நிகழ்ச்சியை பார்த்து எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க. ஆடம்பரம் படபரத்துக்கெல்லாம் கடவுள் மயங்க மாட்டார். அன்பான இயற்கையான ஒரு பொருளுக்கு தான் ஆண்டவர் வந்து தலை சாய்ப்பான்றத மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. நம்மளும் இதை தான் அந்த கதை மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ். இன்னொரு கதையில் நம்ம கண்டிப்பாக சந்திக்கலாம். பாய்.